ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் புளிச்சிருக்கணும். புளிக்காம இருந்தால் அந்த டேஸ்ட் வராது. ஸோ கொஞ்சம் புளிச்சா மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொரக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நீர்க்காயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சொரக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா 1, இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 பச்சை மிளகா, ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து சுரக்காவை வந்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் வெந்ததுக்கப்புறமா, இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா பேஸ்ட்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தயிர் வந்து நம்ம வந்து தயிரை மோரை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா நல்லா திக்காக, அதை வந்து இதோட சூடாக இருக்கும் போது ஊற்றக்கூடாது. இது நல்லா இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா தான் இந்த தயிரை ஆட் பண்ணணும். இறக்கி வச்சு இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த தயிரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோடவே சேர்த்து தாளிப்பு கொட்டிடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து நீங்கள் மோர் குழம்பு வந்து நல்லா சுடு சாதத்துக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.